வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 15 இன்னைக்கு இந்தியாவில் சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். இதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஓவர்வியூவாக இது என்ன அப்படிங்கிறத இதுக்கு வரைக்கும் சொல்லாத சில விஷயங்கள்லாம் சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரிட்டிஷ் அப்படின்றவங்க 1708 கிட்டத்தட்ட 166 நாடுகளை 126 பகுதிகளை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களை சூரியன் மறையாத பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வர்ணிச்சாங்க. ஏன்னா ஏதோ ஒரு பகுதிகளில் நிச்சயமாக அந்த சூரியன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு இவங்களுடைய கண்ட்ரோல்ன்றது பல பகுதிகள் இருந்தது. கிட்டத்தட்ட 35 மில்லியன் பரப்பளவு கிலோமீட்டர் பரப்பளவு இவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்கன்னா பார்த்துங்களேன். ஸோ இப்படியே இவங்களுடைய ராஜ்யம்ன்றது பெரிய லெவலில் விரிஞ்சிக்கிட்டே போக அதை தொடர்ந்து 1783 என்ன நடக்குதுன்னா அமெரிக்காவில் சுதந்திர போராட்டங்கள்ன்றது நடக்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த போராட்டங்கள் புரட்சிகள்ன்றது அதிகமாக நடந்துக்கிட்டே போகுது. இதை தொடர்ந்து உலக போருன்றது உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்றது நடந்து அது முடிய ஆரம்பிக்குது. இப்படி முடிஞ்ச சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1945 கிளமெண்ட் அட்லி அப்படின்ற பர்சன் இவர் தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவர். இவர் ஐக்கிய ராஜ்யத்தினுடைய தலைவராக வரார். ஸோ அது வரைக்கும் அவங்களுடைய அரசியலில் இருந்த நிறைய சட்டத்திட்டங்கள் இல்லை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சீர்திருத்தங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வராங்க. இப்படி இந்த மாற்றங்களை கொண்டு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா இவங்க ரூல் பண்ணக்கூடிய பகுதிகளுக்கும் அந்த சட்டத்திட்டங்கள் போகுது. ஏன்னா இப்போ இவங்களுடைய கண்ட்ரோலில் தானே எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறது தானே அந்த ரூலிங்கில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் கேட்டாகணும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் அந்த ரூல்ன்றது போகுது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ சட்டத்திட்டங்கள் அவங்களுக்குன்னு அந்த குடியுரிமை தேவை, அந்த ஒரு அரசு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் போராட்டங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தட் மீன்ஸ் இவங்களுடைய ரூலிங்கில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு சுதந்திரம் வேணும், விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைரெக்டாக அவங்கள போர் தொடுத்து அவங்கள அழிச்சிட முடியாது. ஏன்னா இந்த உலக போர்கள் வேறு அப்போ தான் முடிஞ்சிருந்தது. அப்போ அந்த சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பகுதிகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பகுதிகளில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி தான் எல்லா நாடுகள்லையும் அவங்களுக்கு முயற்சின்றது. இது பிரிட்டிஷ்காரங்க மட்டும் பண்ணலை. அந்த உலக போர் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனும் அந்த மாதிரி தான் நிறைய இடங்களில் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அவங்களும் சுதந்திரத்தை கேட்க அந்த பகுதிகளுக்கு சுதந்திரம் கொடுத்துறாங்க. அப்படி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த உக்ரைன், பெலாரஸ் இந்த மாதிரியான பல பகுதிகளுக்கு அவங்க சுதந்திரத்தை கொடுத்தாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக பார்த்தாங்க. இங்கேருந்து நிறைய வளங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்தது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுனே இருந்தாங்க. அது பல வருஷங்களாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ இந்த சட்டத்திட்டங்கள் வேறு மாறிச்சுல. அப்போ இவங்க எதிர்ப்பு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வேறு வழியே இல்லை. அது எதிர்ப்பு அப்படின்னும் போது அந்த நாட்டை விட்டு நம்ம போகிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவுக்கு வராங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் தான். இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் அமைதியான முறையில் போராட்டம் பண்ணுகிறாரு. ஏன்னா இவர் பண்ண போராட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அமைதியான முறையிலேயே இருந்ததுனால இப்போ யாராவது சண்டை போடுறாங்கன்னா நீங்கள் திருப்பி அடிக்கலாம். இவர் தான் எந்த விதமான சண்டையும் போடலையே, அப்போ நம்ம எப்படி திருப்பி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ப்ரெஷர் அப்படின்றது இவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்குது பிரிட்டிஷ்க்கு. இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராணுவ படையை திரட்டி அவங்கள போர் தொடுக்கிறாரு. அதில் தோர்த்தும் போகிறாரு. பட் இருந்தாலும் மறுபடியும் கொஞ்ச நாளில் இளைஞர்களுடைய ரத்தத்தை கொடுங்க, சுதந்திரத்தை வாங்கி தரேன்னு அவர் சொல்கிறாரு. மறுபடியும் இளைஞர்கள் குதிச்சு எழுறாங்க. என்னடா இப்போ தானே நம்ம அவங்கள வின் பண்ணோம், மறுபடியும் இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் டிப்ரெஷனாக அவங்களுக்கு உருவாகுது. இன்னொரு பக்கம் முகமது அலி ஜின்னா, இப்படி நிறைய தலைவர்கள், ஒருத்தரை நம்ம குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பல தலைவர்கள் இந்த போராட்டங்கள் முன்வைக்க இதுக்கப்புறம் நம்ம இந்த பகுதியை கண்ட்ரோலில் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே வராங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு இந்த பகுதியில் அவங்களுடைய கண்ட்ரோலில் தானே இருந்தது. ஸோ அவங்க மூலமாக இங்கே சுதந்திரம் அப்படின்றது கொடுக்கப்படுது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படின்றது ஒரு பக்கம் வருது. இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனிகள் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, இவங்க நம்ம மேலே ஒரு மறைமுகமான ஒரு கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. எப்படின்னா ஒப்பந்தங்கள் மூலமாக. இந்த ஒப்பந்தங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சுதந்திரத்தையே கொடுத்தாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திரத்தை நம்ம வாங்கணும். இப்படி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 நாடுகள் காமன்வெல்த் நாடுகள்னு சொல்லுவாங்க. இப்படி இவங்க ஒப்பந்தத்தை போட்டு அதன் மூலமாக சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனது. அதில் ஒரு நாடு தான் இந்தியா. அப்படி தான் நமக்கு இங்கே சுதந்திரம் கிடச்சிது. அப்படி இதுக்காக போராட்டங்கள் பண்ணி இதில் உயிர் நீத்த மிகப்பெரிய தலைவர்கள்லாம் கொண்டாடணுன்றதுக்காகவும் அவங்கள நினச்சி பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இங்கே கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கின்னு டிவியில் நீ சுதந்திர தினண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தோஷத்தை கொண்டாடி நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் இதுக்காக உயிர் விட்ட அந்த பெரிய தலைவர்கள் தானே. அதனால் அவங்களெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கறதுக்காக ஒரு டேவாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு 1947 நம்ம கிடைச்ச இந்த சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் ஆகஸ்ட் 15. நெக்ஸ்ட் நேஷனல் அகாடமியன் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா.
கனடாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ராங்கோ ஒன்டேரியர்கள், அப்புறம் ஃப்ரெஞ்சு கனடியர்கள், அதை தாண்டி பார்த்திங்கன்னா 3வது மிகப்பெரிய இனக்குழுக்களாக இருக்கிறவங்க இந்த அக்காடியன்ஸு. அக்காடியன்கள் அப்படின்றவங்க மெசபட்டோமியாவில் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த அக்காடியன் இல்லை, இவங்க வேறு. ஏன்னா இவங்க வந்து 17ஆம் நூற்றாண்டில் இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களாம் அந்த மாகாணங்களை பிரித்து அமைக்கும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாருக்கும் சேர்த்து அந்த இடத்தோட பேரோட சேர்த்து வச்சது தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்காடியன் அப்படின்ட்டு. ஸோ இவங்களுடைய மாநாடு அப்படின்ட்டு 1881 ஃபஸ்ட் டைம் நடந்தது. அவங்களுடைய உரிமைகள்லாம் கேட்டு அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்றத ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல பகுதிகளை பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அமெரிக்காவில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கியூபெக்கு, மைனே, லூசியானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அக்காடியன்ஸை கொண்டாடணுன்ட்டு அவங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டாடணும்னு சொல்லிட்டு 17ஆம் நூற்றாண்டுகளில் பிரிஞ்ச அந்த மக்களை வந்து கொண்டாடுறதுக்காகவும் அவங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டாடுறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக நேஷனல் அக்காடியன் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 15. நெக்ஸ்ட் ஃப்ளோடிங் ஆஃப் த நைல் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. எகிப்தை பொறுத்த வரைக்கும் அந்த நைல் நதி அப்படின்றது தான் அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே. ஏன்னா அவங்க நாட்டினுடைய 95% வளம் எல்லாமே இந்த நைல் நதியை பேஸாக வச்சு தான் இருக்குது. இந்த ஒரு ஃப்ளோட்டிங், அதாவது இந்த வெள்ளப்பெருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா காலங்காலமாக இயற்கையினுடைய சுழற்சிகளில் ஒன்று. எப்பவுமே இந்த ஜூலைலேருந்து நவம்பர் மாதத்துக்கு இடைப்பட்ட பகுதிகளில் அந்த ஒரு வெள்ளப்பெருக்குன்றது வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரதுனால என்ன ஆகுனா அந்த பகுதிகளில் வண்டல் மண்ணோடு சேர்த்து அந்த தண்ணி வரதுனால அந்த பகுதி முழுக்கும் வளமான ஒரு பகுதியாக மாறுது. அதை பேஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்க விவசாயம் இது எல்லாத்தையும் பண்ணி அவங்க நாட்டை வந்து வளமையாக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் 1970 பார்த்தீங்கன்னா இது வந்து த ஹை டேம்னு சொல்லிட்டு ஒரு டேமை கட்டினதுக்கப்புறம் அந்த வெள்ளப்பெருக்கினுடைய கான்செப்ட்லாம் போயிடுச்சு. பட் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறவங்க இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடி தான் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கடவுளோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மாற்றிட்டாங்க. ஏன்னா இதுதான் அவங்களோட வாழ்க்கை அப்படின்னும் போது அதை கடவுளாக பார்க்குறதுன்றது இயல்பான ஒன்று தானே. அதுவும் இசிஸ் அப்படின்ற ஒரு தெய்வத்தினுடைய கண்ணீர் துளியுது. ஏன்னா அவங்க வந்து ஒசிரிஸ் அப்படின்ற ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா இவருடைய பிரதர் வந்து கொண்டுட்டு இருப்பார். ஸோ பல துண்டுகளாக அவரை கொண்டு போட்டதுனால அதை ஏற்றுக்க முடியாத அந்த இசிரிஸ்ன்ற கடவுள் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வடித்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெள்ளப்பெருக்காக வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒசிரிஸ்ன்றவங்க வந்து உயிர் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகள்லாம் வரும். பட் ஆனால் பேசிக்கான கான்செப்ட் இதுதான். இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை அவங்க கொண்டாடுறாங்க. இந்த நைல் நதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6650 கிலோமீட்டரில் இந்த நைல் நதின்றது விரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட புருண்டி, ருவாண்டா, தான்சானியா, அப்புறம் எத்தியோப்பியா, எரித்ரியா, சூடான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பகுதிகளுக்கு வளர்த்து கொடுத்துட்டு போகக்கூடிய நதி தான் இந்த நைல் நதி. அந்த நதியினுடைய வெள்ளப்பெருக்கு காலங்காலமாக இயற்கை சுழற்சியாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இப்போ அந்த டேம்லாம் கட்டினதுக்கு அப்புறமும் கூட அதை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் இன்றைக்கும் அந்த நைல் நதியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக, அந்த வெள்ளப்பெருக்கை கொண்டாடக்கூடிய நாளாக தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆஃப் த நைல் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 15. நெக்ஸ்ட் அசம்ஷன் ஆஃப் மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து பெல்ஜியமு, பெனினு, கேமரூனு, கிரீஸு, குவாத்தமாலா, சிலி, ஸ்பெயின் உட்பட கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கான பேசிக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 1950 போப் பயஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அசம்ஷனை சொன்னாங்க. என்னென்னா மேரி தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள் உடலோடு சேர்த்து சொர்க்கத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு அசம்ஷன் தான். ஸோ இதை ஏற்றுக்க முடியாதவங்க பல பேர் இந்த நாளை வேற ஒன்றா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கோஸ்டோரிக்கா பகுதியில் இது வந்து அன்னைய தினமாக பார்க்கப்படுது. இத்தாலி இந்த மாதிரியான பகுதிகளை பார்த்தீங்கன்னா இது வந்து அறுவடையினுடைய முடிவு நாளாக பார்க்கப்படுது. அண்ட் மற்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த கன்னி மேரியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகவும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு அசம்ஷனை, போப்பனுடைய அசம்ஷனை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக, ஒரு விருந்து நாளாகவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக இது 20க்கும் மேற்பட்ட நாடுகள் அசம்ஷன் ஆஃப் மேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இறுதி காலத்தை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 15. நெக்ஸ்ட் ஆனிவர்சரி ஆஃப் த ரிட்டர்ன் டு பவர் இன் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுடைய ஆட்சின்றது மறுபடியும் வந்த அந்த நாளை தான் இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2021 கூட எல்லா நியூஸ்லேயும் அது போய் தாலிபான்கள் அவங்களுடைய பவர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்லாம் கூட பார்த்தோம்ல, அதுதான். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுன்றது வேற ஒன்று, அதனுடைய தொடக்கம்ன்றது வேற ஒன்றா இருந்து முடிவு வேற ஒன்றா மாறிச்சு. 1973 பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்றது நடந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவுட் புரட்சி, சோவியத்தினுடைய அகன் போர், 3 உள்நாட்டு போர்கள்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த போர்கள் நடக்க கடைசியாக தாலிபான்கள் அந்த பகுதியை தங்களுடைய கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. ஆனால் இது என்னென்னா உலக நாடுகளில் மிகப்பெரிய சர்ச்சைகளாகி அவங்களுக்குள்ள ஒரு போரையும் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதுதான் நேட்டோ படைகள், இந்த அமெரிக்கா முக்கியமாக சொல்லணும், அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தாலிபான் மேலே போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த அல்கொய்தா தீவிரவாதிகள், மற்ற தீவிரவாதிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சதாம் ஹுசேன் அவர்களை வந்து அழிக்கணும் அப்படின்றது தான் மெயினான ஒரு நோக்கமாக இருந்தது. ஆனால் அந்த இரட்டை கோபுர தாக்குதல் இதெல்லாமே அதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு.
ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கான போர்கள் அப்படின்ட்டு தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்க ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுடைய வீரர்கள் எல்லாம் அந்த பகுதியில் போயிட்டு அந்த போர்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா கொரில்லா போரை இந்த தாலிபான்கள்ன்றவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்படி 2006 என்ன ஆகுது அப்படின்னா சதாம் ஹுசேன் அவர்கள் தாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய யுக்தியை அவங்க கையாண்டு அதன் மூலமாக பல வருஷங்கள் தொடர்ந்து போரில் போய் 2011 சதாம் ஹுசேன் வந்து இறந்தும் போயிடுற. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தோஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்கா போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாரும் அந்த பகுதியை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தினுடைய முடிவாக இருக்குது. இதனால் 2014 என்ன ஆச்சுன்னா அந்த நேட்டோ படைகளினுடைய அமைப்புகள் எல்லாமே அந்த போர் வீரர்கள் எல்லாமே ஆப்கானிஸ்தானை விட்டு வெளில வந்துட்டாங்க. இப்போ அந்த ஆப்கானிஸ்தானில் மறுபடியும் அந்த பகுதியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ தான் அந்த உலக நாடுகளினுடைய போர் வீரர்கள் அங்கே இல்லைல்ல. ஸோ இதை சாதகமாக பயன்படுத்தி மறுபடியும் அந்த போர்கள் நடக்க 2021 தாலிபான் அகைன் தங்களுடைய பவரை அந்த இடத்துல நிலைநாட்டுறாங்க. அதை தான் ஆனிவர்சரி ஆஃப் த ரிட்டர்ன் டு பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 15. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொரிய விடுதலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு டே ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நேற்று கூட நம்ம முழுமையாக சொன்னல இந்த ஜப்பான் வந்து 2ஆம் உலகப் போரில் சரணடைஞ்சு அந்த உலகப் போருன்றது முடிவடைஞ்சது அப்படின்ட்டு. அப்படி முடிவடைஞ்சதுனால தங்களுடைய பகுதிகளில் கண்ட்ரோலாக வச்சுருந்த இந்த வடகொரியா தென்கொரியாலாம் ஜப்பான் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொரியாவில் விடுதலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு வடகொரியா தென்கொரியாவில் ஒரு செலிப்ரேஷனை கொண்டாடுகிறாங்க. இன்னொரு பக்கம் 1982 ஈக்வடார் கினியா இந்த பகுதிகளெலாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்கி கான்ஸ்டியூஷனை உருவாகினாங்க. அதை வந்து அவங்க கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு காங்கவலங்க. இது வந்து 1960 பிரான்ஸ்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சிது. அதை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பங்களாதேஷில் நேஷனல் மார்னிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து அவங்களுடைய சுதந்திரத்துக்காக முக்கியமான ஒரு பர்சனாக இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சொல்லிட்டு இவர் அவங்க நாட்டினுடைய தந்தையாகவே பார்க்கப்படுறாரு. 1971 ஒரு ஆற்றின ஒரு உரை தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரத்துக்கான ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை உருவாகுச்சு. அந்த சமயத்தில் ஒரு தற்காலிக ஜனாதிபதியாகவுமே இவர் இருந்தார் 1975 வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த இராணுவத்தினுடைய சதி புரட்சிகள்ன்றது நடக்க அதை தொடர்ந்து இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவருடைய மனைவி உட்பட 3 மகன்களையும் சேர்த்து கொலை பண்ணி அதுக்கப்புறம் இராணுவத்தினுடைய ஆட்சின்றது அந்த பகுதியில் நடந்தது. இது 15 வருஷமாக தொடர்ந்து நடக்க 1991 அந்த இராணுவ ஆட்சின்றது முடிவுக்கு வந்தது. அப்படி முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய முக்கியமான ஒரு தலைவரை நம்ம இழந்துட்டோமே, இந்த நாட்டினுடைய தந்தையாக பார்க்க போகிற அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானை நினைவு கூறணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருக்காக ஒரு டேவை உருவாக்கணும்னு சொல்லி அவர் இறந்து அவர் படுகொலை செய்யப்பட்ட அந்த நாளை வந்து சூஸ் பண்ணி இன்றைக்கி பங்களாதேஷில் மார்னிங் நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து நிறைய பணம் இருக்கிறவங்க பணம் முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பணமே இல்லாதவங்க அதை சம்பாதிக்க தெரியாதவங்களும் பணம் முக்கியம் இல்லைன்னுவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இயல்பாக மற்ற மனிதர்களோட நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னா பணம் அவசியம் தாங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு உங்கள்கிட்ட விடைபெறுது. அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.